ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான, ரொம்பவே டேஸ்டான, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க் பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு 10 பாதாம், 10 முழு முந்திரி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதை நம்ம அப்படியே பாலில் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கட்டி தட்டும். அதனால் இது கூட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து திரும்பவும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பால் காய்ச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவு பாலில் ஒரு 1/2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பால் இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை அப்படியே லோ ஹீட்டில் மாற்றிட்டு இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை லோ ஹீட்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பாதாம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு பாலே கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்ல ஒரு க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கணும். அதனால் கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. இப்போ இது சுத்தமாக ஆறி நார்மலான ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போது இது கூட ஒரு சின்ன பவுலில் 1 டீஸ்பூன் அளவு சப்ஜா விதையை 1/2 கப் அளவு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சப்ஜா விதையை சேர்த்துக்கலாம். இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும். இப்போது இது கூட ஒரு பாதி ஆப்பிளை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு மாதுளம் பழம் முறித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பழங்கள் சேர்க்குறது உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு பிடிச்சமான பழங்கள் எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் கிரேப் சேர்த்துக்கலாம், வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான பழங்கள் எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. கட்டாயம் இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.